ஸோ செல்ஃபோனில் கொடுக்கறது தான் அங்கேயே காமிக்கிது பாருங்கள். இது வந்து நீங்கள் எக்ஸிட் ஆகிடக்கூடாது, பிரிண்ட் ஆகிற வரைக்கும் அப்படியே வச்சுருக்கணும். வந்துச்சு பாருங்கள், குவாலிட்டி பாருங்கள், செம்மையாக இருக்குது பாருங்கள். செல்ஃபி எடுத்தது ஐஃபோன் 14 Pro Maxல. இங்கே பாருங்க, வேறு லெவல் ஃபோட்டோ, சூப்பராக இருக்குது பாருங்கள். வாங்க இந்த கேனான் பிக்ஸ்மா இங்க் எஃபிஷியன்ட் G3000ஓட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வந்து பார்த்துடலாம். ஸோ கேனனை வந்து நான் ஏன் சூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ்க்கு வந்து இதுதான் வந்து பெஸ்ட்டு. ஹெட்டே ரீப்ளேஸ் பண்ணாலும் 1500 தான் உங்களுக்கு வரும். நீங்கள் எப்சனும் வந்து இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வாங்கலாம். பட் கேனான் நான் செலக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து லாங் டேர்ம் யூசேஜ் ப்ளஸ் ரெண்டாவது இது வந்து காஸ்ட் எஃபிஷியன்ட். இங்கே பாருங்கள், பிளாக் வந்து 6000 வந்து பேஜஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. 7000 பேஜஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதில் வந்து கலரு சரிங்களா. மொத்தம் இங்க் பாட்டில் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளாக்கு 3 கலருது. அது இல்லாமல் ப்ளஸ் 2 அடிஷ்னல் இங்க் பாட்டிலும் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இதோட விலை பார்த்தீங்க அப்படின்னா, நான் வாங்கினது வந்து 9400 நான் வந்து ஆஃபரில் வந்து சம்மர் சேலில் வந்து வாங்கியிருந்தேன். அதனால் இவ்வளோ பெஸ்ட்டான ப்ரைஸில் கிடைச்சிது. HDFC கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி அந்த இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட்டும் வந்து கூடவே ஆட் ஆச்சு. இதை வந்து நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இங்கே பாருங்கள், வயர்லெஸ் பிரிண்டிங், இதுதான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபியூச்சர் இந்த இது பொறுத்த வரைக்கும். ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கூகுள் க்ளவுட் பிரிண்ட் வந்து ரெடி, வைஃபை சர்டிஃபைட், பிரிண்ட் ஹெட்டு, அதுக்கப்புறம் பவர் கார்டு, பிரிண்டரு, சிடி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். மேலே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள். ஸோ மெயினாக வந்து ஈஸி, இது வந்து ஹை வால்யூம் பிரிண்டிங், அதாவது பிஸ்னஸ் யூஸ்க்கும் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஹோம் யூஸ்க்கும் வந்து இதுவாகும். இதில் மெயினான இது பார்த்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இதை பேஜஸ் கொடுத்துருக்காங்க, ஷார்ப் டெக்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் பார்டர்லெஸ் பிரிண்டிங். நான் இதை வாங்கினதுக்கு வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் வந்து உங்களுக்கு மேக் சப்போர்ட்டும் இருக்குது. நான் வந்து வச்சுருக்கிறது எல்லாம் ஐபேடு, அதுக்கப்புறம் ஐஃபோனு. ஸோ அதுக்கு வந்து காம்பர்டபுளாக இருக்கிற மாதிரி பார்த்தேன். ஸோ அதேமாதிரி விண்டோஸ் சப்போர்ட்டும் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ரீசெண்டாக வந்து விண்டோஸ் 10 வரைக்கும் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும். அதுலேயும் வந்து நல்ல கேப்பபிலிட்டி, மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான ஒரு பிரிண்டிங் வந்து இது வந்து கொடுக்கும் சரிங்களா. இதில் வந்து ஹைப்ரிட் இங்க் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க, வயர்லெஸ் பிரிண்டிங், மொபைல் டிவைஸும் வச்சு பிரிண்ட் பண்ணலாம், ஆட்டோ பவர் ஆன் ஆஃப் இருக்குது, ரொம்ப குவைட்டாக வந்து பிரிண்ட் பண்ணும். மேக்ஸிமம் வந்து ஸ்கேன் பண்ணுற அந்த டிபிஐ பாருங்கள், டாட்ஸ் பர் இன்ச்சு 600 × 1200 சரிங்களா. ஸோ ரீப்ளேஸ் போத் இங்க் பாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து அந்த வார்னிங்ஸ்லாம் இருக்குது. ஓப்பன் பண்ணிடலாம். எனக்கு என்ன ஒரே ஒரு விஷயம் வந்து பிடிக்கல அப்படின்னா, அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தேன், இதே பாக்ஸே அப்படியே கொடுத்துட்டாங்கங்க. என் பாக்ஸ் ஏதாவது கொஞ்சம் சேஃபாக வந்ததுன்னா நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், இல்லை அங்கங்கே இதுவாகுது. ஸோ சிடி எல்லாம் இருக்குது, பிரிண்டரு தனியாக உங்களுக்கு இருக்குது. இதில் வந்து 2 கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, பேஜ் 1 பேஜ் 2ன்னு சொல்லிட்டு. இதில் ஃபஸ்ட்டில் வந்து உங்களுக்கு இங்கே பாருங்கள், எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணணும், அதில் வந்து ஹெட்டு உள்ளே இன்ஸ்டால் பண்ணுறதா இருக்கட்டும், இங்க் ரீஃபில் பண்ணுறதா இருக்கட்டும், ஃபுல்லாக வந்து உங்களுக்கு அதுக்கான மேனுவல் இருக்குது. வீடியோ வந்து பாஸ் பண்ணிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் பேஜ் 2 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோனோட எப்படி கனெக்ட் பண்ணணும், லேப்டாப்பில் வந்து எப்படி இது பண்ணணும், அதுக்கான இந்த வயர்லெஸ் ரூட்டர் செட்டப் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து வீடியோ பாஸ் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ பிக்ஸ்மா G3000ஓட உங்களுக்கு ஒரிஜினல் சிடி வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த சிடி வந்து இப்போ வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம லேப்டாப்லேயே வந்து இந்த டிஸ்க் டிரைவ் வந்துலாம் கிடையாது. சப்போஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது மூலிமா வந்து நீங்கள் வந்து டிரைவர் வந்து செட்டப் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் வந்து உங்களுக்கு பவர் கேபிள் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள், எங்கடா இங்க் பாட்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த சைடில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக இங்க் பாட்டில்ஸ் தான். இங்கே பாருங்கள், ஏற்கனவே சொன்ன மாதிரி கலர் 3, பிளாக் 1, அதுக்கப்புறம் அதுக்கான யூசர் மேனுவலும் இருக்குது, எப்படி ஃபில் பண்ணணும்னு. அதேமாதிரி ஹெட்டு இங்கே பாருங்கள், ஹெட்டை மட்டும் பார்த்து எடுங்க, பார்த்து வைங்க, ஏன்னா ரொம்ப முக்கியம். 2 ஹெட்டு, ஒரு கலரு, ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டு, அதுக்கப்புறம் 2 எக்ஸ்ட்ரா இங்க் பாட்டிலும் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பிரிண்டர் தான். பிரிண்டரை வந்து வெயிட்லெஸ் தான், நல்ல பெரிய பாக்ஸு. இது பாருங்க, சைடில் டேமேஜ் ஆகக்கூடாதுன்ட்டு இது கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய கவரு,
இந்த அட்டைப்பெட்டிலாம் வச்சுக்கோங்க. சப்போஸ் வரும்போதே டேமேஜ் ஆகி வந்திருந்தது அப்படின்னா நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்க, ஸ்கேன் த QR கோட், பிரிண்டர் இன்ஸ்டாலேஷன் வீடியோ, வாட்ஸ்அப் சப்போர்ட் எல்லாம் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபிக்ஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ பட்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கலரு இது G3000 இருக்குது, ஒய்ஃபை இருக்குது, எல்லாத்துக்கும் டச் கிடையாது இதில், சரிங்களா? ஸோ இங்கே வந்து இந்த கலருக்கான அந்த இங்கு போடுற இடம், இங்கே வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டு. பேக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பவர் போர்ட் இருக்குது பாருங்கள், இந்த பவர் போர்ட்டு. ஸோ பவர் கேபிள் மூலியமாகவும் நம்ம இது பண்ணிக்கலாம். கீழே பாட்டமில் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து இதை கழட்டிடலாம். இதை கழட்டிட்டு நம்ம வந்து ஹெட்டை வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஹெட்டு அதுக்கப்புறமா இங்கு எப்படி ரீஃபில் பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். கொஞ்சம் வீடியோ லென்த்தாக தான் இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஆரஞ்சு ஸ்டிக்கர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அதை வந்து ரிமூவ் பண்ணிடணும். இங்கே வருங்க, இந்த ரிமூவ் பண்ணால் தான் இங்கே இந்த ட்ரே வந்து வரும். இது ரிமூவ் பண்ணியாச்சு. இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க, இங்கே ரிமூவ் பண்ணியாச்சு. இங்கே மேலே வந்து ஸ்கேனர் வந்து இருக்குது பாருங்கள். ஸ்கேனுக்காக அந்த ரெசல்யூஷன் வந்து சூப்பராக இருக்குது. நம்ம ஸ்கேனர் எப்போதைக்கு மூடிடலாம். இங்கே பாருங்கள், இதுதான் அந்த ஹெட்டு ஓப்பன் பண்ணுற இந்த இது சும்மா அதை இப்படி வச்சா அதுவே வந்து லிஃப்ட் பண்ணும்போது இப்படி நகர்த்திட்டு தூக்கிட்டு இப்படி கீழே போட்டுடலாம், அவ்வளோதான். சப்போஸ் நம்ம இது பண்ணணும் அப்படின்னா இப்படி வச்சிங்கன்னா அங்கே பாருங்கள் அதுவே வந்து நின்றுடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ இங்கே ஒன்று இருக்குது, இங்கே இருக்குது, இதே எடுத்தாச்சு. ஸோ அவங்களே வந்து இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க எப்படி பண்ணணும் அப்படின்னு. இங்கே தான் வந்து ஹெட்டை வந்து நம்ம இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ நம்ம வந்து அந்த ஸ்டிக்கர் எல்லாத்தையும் பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் சும்மா அந்த இதை வந்து இப்படி மேலே எடுத்து விடணும். இங்கே பாருங்க, இது சும்மா அதை இப்படி அழுத்தி இப்படி எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டோடனே இந்த ஹெட்டு மாட்டுறதுக்கான அந்த கலர் அண்ட் பிளாக் அப்படின்ட்டு சொல்லிட்டு மேலே வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம அந்த ஹெட்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம போடுற மாதிரி இருக்கும். இதை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. அவங்களே வந்து பிளாக் எது கலர் எதுன்னு சொல்லிட்டு அவங்களே பின்னாடி கொடுத்துருக்காங்க. இங்கே தான் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணி ஃபிட் பண்ணி காட்டுறேன். ஸோ ஹெட்டை எப்படி மாட்டணும்னு சொல்லிடுறேன். இங்கே பாருங்கள், கலருக்கு பொறுத்த வரைக்கும் எத்தனை ஹோல் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 1 2 3 4 5 இருக்குது ஹோல்ஸு. அதேமாதிரி இங்கே பிளாக்கு பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. இங்கேயும் கலர் பிளாக்னு கொடுத்துருக்காங்க, இங்கேயும் அதேமாதிரி கொடுத்துருக்காங்க. எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு எக்காரணத்து கொண்டும் இந்த சைடு வந்து இங்கே வந்து கை வச்சிடாதீங்க. ஸோ இந்த ஸ்டிக்கரும் பிரிச்சுருங்க. பிச்சுட்டு நம்ம இந்த இதுவும் எடுத்துருங்க, இதையும் எடுத்துருங்க. இங்கே கீழே பின்னாடி இருக்கிறது இதையும் எடுத்துகிட்டு சும்மா அதை அப்படி இப்படி வச்சிங்கனாலே போதும். ஸோ நான் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பிளாக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்டிக்கரை பிச்சாலுமே அங்கேயே வந்து பிளாக்குன்னு சொல்லிட்டு இருக்குது பாருங்கள் ஸ்டிக்கர் ஆல்ரெடி. இந்த ஹோல்ஸை பார்த்துக்கோங்க, 3 ஹோல்ஸ் இருக்குது. சப்போஸ் ஸ்டிக்கர் இல்லைனா கூட நீங்கள் தைரியமாக பண்ணலாம். இந்த இடத்துல இங்கே பாருங்கள், சும்மா அதை அப்படி உள்ளே வச்சுட்டு அப்படி லைட்டாக அப்படி தள்ளி விட்டிங்கன்னா போதும். ரெண்டுமே வந்து அப்படி தான் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இங்கே பாருங்கள், இது இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே கீழே இருக்குது பார்த்தீங்களா இந்த மேலே, அதை வந்து அவ்வளோதான் கிளிக்குன்னு அப்படின்னு ஒரு சவுண்டு வருது. அதுக்கப்புறமா இதையும் ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ ஹெட்டை மாட்டியாச்சு. இப்போ அடுத்தது இங்கு தான். ஸோ பிளாக்கை வந்து இதை ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து இங்கே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். கலருக்கு வந்து இது அந்த கலர் பார்த்துக்கோங்க. எங்கே கலர் வந்து ப்ளூ கலர் எங்கே ஊற்றணும், மெஜெண்டா எங்கே, எல்லோ, இது 3 மிக்ஸ் ஆகி தான் உங்களுக்கு கலர் வரும். ஸோ அந்த பக்கமும் இந்த பக்கமும் கலர் வந்து ஃபில் பண்ணிட்டா போதும். பிளாக்ல வந்து 2 அடிஷ்னல் பாட்டில் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதனால் எனக்கு பிளாக்கை நீங்கள் திருப்பியும் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வந்து அவங்களே எக்ஸ்ட்ரா பாட்டில் கொடுத்தது ஒரு நல்ல விஷயம். ஸோ இந்த மாதிரி கேப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க.
ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ கேப் ஓப்பன் பண்ணோடனே பின்னெல்லாம் குத்த தேவையில்ல, அதுவே வந்து உங்களுக்கு வருது. இங்கே பாருங்க, நீங்கள் வந்து எக்ஸஸாக வந்து வெளியே வந்து வருமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்பட தேவையில்ல. அதுவே லேயர் பை லேயராக ஃபுல்லாகிட்டே வருது பாருங்கள். நீங்கள் சும்மா ப்ரெஸ் பண்ணணும், இப்படி அழுத்தணும். நீங்கள் அழுத்தினோன்னு அதுவே வந்து ஃபுல்லாக வந்து ஃபில் ஆகுது பாருங்கள். இந்த மாதிரி தான் நம்ம வந்து கலருக்கும் பண்ணணும். நீங்கள் பயப்பட வேண்டாம் ஃபில்லாக எக்ஸ்ட்ரா இது பண்ணணுன்ட்டு. மோஸ்ட்லி நம்ம இந்த இடத்துல தான் வந்து அடிக்கடி கை வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த இங்கு ஃபில் பண்ணுற இடம் மட்டும்தான் மோஸ்ட்லி நம்ம கை வைப்போம். இங்கு வந்து ஃபுல்லாக ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு இதை வந்து போட்டிருக்கேன். இது வந்து நீங்கள் சப்போஸ் ரப்பர் போடாமல் விட்டிங்கன்னா ஏர் லாக் ஆகிடும். சரிங்களா, அதை வந்து பார்த்துக்கோங்க. இது போட்டு நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ அதேமாரி கலர்ஸும் நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி இங்கே பாருங்கள், 3 கலரு, இந்த 3 கலர் இங்கே வந்து ஃபில் பண்ணிடலாம். இதே ப்ரொசீஜர் தான் நான் போட்டுட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள், ஸோ சைனை வந்து போட்டாச்சு. ஃபுல்லாக போட்டுட்டு அந்த இதை வந்து லாக் பண்ணிவிடுங்க. இங்கே பாருங்கள், 3 கலரையும் வந்து ஊற்றியாச்சு. ஊற்றின பாட்டில் அவள் தான் காலி, ஃபுல்லாக தான் இருக்குது. கரெக்டாக தான் கொடுக்குறாங்க, ஒன்றும் எக்ஸஸாலாம் கொடுக்கல. ஸோ பாட்டில் முடிச்சிட்ட உடனே தூக்கி போட்டுடலாம். இங்கே பாருங்கள், 3 இதுவும் யூஸ் பண்ணிவிட்டு இந்த ரப்பரை வந்து புஷ் பண்ணிவிடுங்க. புஷ் பண்ணிவிட்டு இது மூடிட்டா வேலை முடிஞ்சுது. இது பானட் மாதிரி தான். இங்கே அழுத்திட்டு இப்படி போட்டுக்கலாம். இங்கே பாருங்க. ஸோ இப்போ இங்கு வந்து போட்டாச்சு. இதில் வந்து ட்ரேக்கு வந்து இழுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இழுத்துட்டு நீங்கள் பேப்பரை வந்து இதில் வந்து போட்டு இது பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். இங்கே ஸ்கேனிங்கு, இங்கே பிரிண்ட்டு. ஸோ செட்டப் ஓவரால் ரெடி. வைஃபைல கனெக்ட் பண்ணிட்டு பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ அடுத்தது பவர். பிளாக் இருக்குது பார்த்தீங்களா, பிளாக் எக்ஸாக்டாக வந்து இந்த சைடு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, இந்த பிளாக்கோட இந்த எண்டில். ஸோ அதில் வந்து நீங்கள் இந்த பவர் இதை வந்து ப்ளக்இன் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், ப்ளக்இன் பண்ணியாச்சு. இப்போ ஆன் பண்ணிட்டோன்னா வேலை முடிஞ்சுது. அவ்வளோதான், செட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே பாருங்கள், பவரில் வந்து இது பண்ணிட்டேன். இப்போ ப்ளக்கில் வந்து ப்ளக்இன் பண்ணிவிட்டு பவர் ஆன் பண்ணுங்கள். பவர் ஆன் பண்ண உடனே இந்த பவர் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் டைம் விடுங்க, அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த மாதிரி சவுண்டு வரும். சரிங்களா, அது என்ன பண்ணுன்னா எப்படியும் ஒரு கொஞ்ச நேரம் விட்டுருங்க, எதுவும் பண்ணாதீங்க. அந்த உள்ளே இருக்க இங்கெல்லாம் வந்து ஃபுல்லாக செட்டப் பண்ணிவிடும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிரிண்ட்டு கொடுங்க. சரிங்களா, இங்கே பாருங்கள், வைஃபை ஆனில் இருக்குது. இதுவும் வந்து பிளிங்க் ஆகி எரியுது. ஸ்டாப்பு, பிளாக்கு, கலரு ஸ்டார்ட் கொடுக்கறதுக்கு. இப்போ பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் லேப்டாப்பில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து யூஎஸ்பி அவங்க கொடுத்துருக்காங்க, அந்த யூஎஸ்பி போர்ட் மூலிமா நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த சிடியை வச்சு இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ இல்லை நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி டிரைவர்ஸ் இன்ஸ்டால் பண்ணாலும் ஓகே தான். அந்த வெப்சைட்குள்ளே போய் இந்த மாடல் நம்பர் போட்டிங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். ஸோ இது ஒரு மெத்தட் ஆஃப் கனெக்டிங். இப்போ வந்து நான் செல்ஃபோன் மூலிமா தான் நான் வந்து பிரிண்ட் அவுட் எடுக்க போகிறேன். நான் எந்த ஒரு பிசியும் வந்து நான் கனெக்ட் பண்ணல, லேப்டாப்பாக இருக்கட்டும் பிசியாக இருக்கட்டும். எனக்கு வந்து அப்போ எப்படி என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இங்கே பாருங்கள், உங்களுக்கு வந்து இந்த பவர் பட்டன் இருக்குல்ல, வைஃபை பட்டன், அதுக்கப்புறம் ஸ்டாப் இருக்குல்ல, இந்த ஸ்டாப்பை வந்து நல்லா லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த வைஃபை வந்து பிளிங்க் ஆகும். சரிங்களா, அந்த வைஃபை பிளிங்க் ஆகிட்ட பிறகு நீங்கள் போயிட்டு அப்ளிகேஷன்ஸில் அந்த ஆப்பில் போயிட்டு ஆட் பிரிண்டர்னு கொடுத்து அதில் வந்து அவைலபிளில் காட்டும் G3000 சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கிளிக் பண்ணாதான் அது கரெக்டாக வந்து டவுன்லோட் ஆகி போகும். இந்த ஸ்டாப் பட்டன், சரிங்களா, ஸ்டாப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வைஃபையை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த லைட் வந்து பிளிங்க் ஆகும். பிளிங்க் ஆகிட்டு அதுக்கப்புறமா பிளாக்கு, கலரு, திருப்பியும் ஸ்டாப். சரிங்களா, அதுக்கப்புறம் இந்த வைஃபை பிளிங்க் ஆனவுடனே அங்கே காட்டும், வைஃபைல வந்து கேனான்னு சொல்லிட்டு காட்டும். காட்டினவுடனே அதை நீங்கள் கிளிக் பண்ணி கனெக்ட் பண்ணிவிட்டு பிரிண்டரை வந்து பிரிண்டருக்கு அந்த லோக்கல் வைஃபையோட பாஸ்வேர்டு கேட்கும். பிரிண்டர் மூலியமாக நீங்கள் வந்து வைஃபை கனெக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்கள் செல்ஃபோனில் கனெக்ட் ஆகிருக்க அதே வைஃபையில் இந்த அப்ளிகேஷன்ஸில் போய் கனெக்ட் பண்ணணும். திருப்பியும் சொல்கிறேன், இதில் வந்து உங்களுக்கு லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். சரிங்களா, ஒர்க் ஆகாது. ஸ்டாப்பில் லாங் ப்ரெஸ் பண்ணால் தான் ஒர்க் ஆகும்.
நிறைய பேர் பண்ணுறது என்னென்னா இந்த வைஃபை பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுவாங்க, அது தப்பு. ஸ்டாப் பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணால் வைஃபைல வந்து பிளிங்க் ஆகும். அதுக்கப்புறம் பிளாக்கு கலர் ஒரு தடவை அழுத்திட்டு திருப்பி வந்து ஸ்டாப் அழுத்திட்டுனா உங்களுக்கு வந்து வைஃபைல வந்து காட்டும் கேனான்னு சொல்லிட்டு. அது உள்ளே போயிட்டு அந்த கேனான் பிரிண்டரில் வந்து உங்களோட லோக்கல் வைஃபையோட பாஸ்வேர்டு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த பிரிண்டரும் வைஃபையும் ஃபஸ்ட்டு கனெக்ட் ஆகிடும். அதுக்கப்புறமா உங்கள் செல்ஃபோனில் ஏற்கனவே கனெக்ட் ஆகிருக்கும் வைஃபை மூலிமா அந்த ஆப்பில் ஒன்று சொல்கிறாங்க, அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு அது உள்ளே போய் செட்டப் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் உங்களோட செல்ஃபோன் வந்து ரெடி ஆகிடும். செல்ஃபோனில் போயிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஸ்கேனர் வந்து இங்கே பாருங்கள், நீங்கள் இதில் வச்சு ஸ்கேன் பண்ணலாம், அதுக்கப்புறம் காப்பி பண்ணலாம், அப்புறம் பிரிண்ட் பண்ணலாம். கலரு இன்கிஜெட் கொடுத்துருக்காங்க, பிளாக் அண்ட் ஒயிட் இங்கே இருக்கும். ஸோ அதுலேயே செல்ஃபோன் செட்டிங்ஸ்லேயே போய் மோனோக்ரோம்னு செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை கலர் செலக்ட் பண்ணிக்கலாம். என்ன செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வரும். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், ப்ரீமியம் ஃபோட்டோ பிரிண்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்குது. 200 GSM வாங்கியிருந்தேன். இது வந்து 280 சம்திங் என்னமோ வந்துச்சு. ஃபோட்டோ கூட நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற ஷீட்டை வந்து இங்கே வந்து உள்ளே விட்டுருங்க. இப்போ நான் வந்து A4 ஷீட் விட்டுருக்கேன், இங்கே பிரிண்ட் ஆகி வெளியே வரும். இதில் வந்து இந்த ட்ரே வந்து நீங்கள் வச்சுக்கலாம், இல்லைனா வேணான்னு சொல்லிட்டு கையிலேயே நீங்கள் என்னென்னா பேப்பர் வந்து கீழே விழக்கூடாதுன்றதுக்கு இந்த ட்ரே வந்து கொடுக்குறாங்க. அது ஹோல்ட் பண்ணி வைக்கும், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அவ்வளோதான் இன்ஸ்டாலேஷன் பொறுத்த வரைக்கும். நான் உங்களுக்கு ஒரு பிரிண்ட்டை வந்து எடுத்து காட்டுறேன். ஆப்பில் போயிட்டு கேனான் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கும். கேனான் பிரிண்ட்டுன்னு இருக்குது பாருங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு மொபைல் நான் ஈஸியாக கனெக்ட் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள். ஸோ அக்ரி கொடுத்துக்கோங்க. ஓகே, while using app அலோ நெக்ஸ்ட் அலோ கொடுத்துக்கோங்க. எஸ். இதில் வந்து ஆட் இப்போ ரெஜிஸ்டர், அதில் வந்து G சீரீஸ்னு சொல்லிட்டு இங்கே வருது பாருங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு அக்வயரிங் பிரிண்டர் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அங்கேயே காமிக்குது பாருங்கள், SST டெக்ஸ்ட் ஸ்க்ரோல் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு. இது கொஞ்சம் டைம் ஆகும். அவருங்க நவ் சூஸ் யுவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இதுவாகிடுச்சு. இப்போ இதில் வந்து நான் ஜஸ்ட்டு இந்த இது வந்து பிரிண்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கொடுத்துட்டேன். இமேஜ் வந்து செலக்ட் பண்ணியாச்சு. க்ளாஸி இது வந்து டைப் கேட்குது பாருங்கள், எஸ்ன்னு சும்மா கொடுக்குறேன். இல்லைன்னா சில நேரத்தில் ஓப்பன் உள்ளே போயிடும். நம்ம ஜஸ்ட்டு பிரிண்ட் செட்டிங்ஸ்க்குள்ளே போனீங்க அப்படின்னா பேப்பர் சைஸ் வந்து A4 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கலாம். மீடியா டைப் வந்து பிளேன் பேப்பர், பார்டர்டாக கேட்குது, எஸ் பார்டர்டு தான். கலர் மோடு வந்து மோனோக்ரோம் கொடுக்குறேன், அப்போ பிளாக் அண்ட் ஒயிட்டில் வரும். ஸோ பிரிண்டர் செட்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மாற்றிட்டேன். டோன்ட் ஷோ நோ பிரிண்ட் கொடுக்குறேன். ப்ரிப்பேரிங் டு பிரிண்ட். இது வந்து இப்போ பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே பிரிண்ட் கொடுத்தாச்சு, பேப்பர் லோட் பண்ணியாச்சு, பிரிண்ட் ஆகிட்டு வந்துருச்சு பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக. எங்கள் செல்ஃபோனில் என்ன கொடுத்தோனோ அதுதான், அவ்வளோதான், ஈஸியாக வந்து பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஒரு பேப்பரை வந்து ஸ்கேனோட குவாலிட்டி வந்து எப்படி இருக்குது பாருங்கள், வேறு லெவல். செல்ஃபோனில் எடுத்தாலும் இந்த அளவுக்கு வந்து ஷார்ப்பாக வந்து கிடைக்காது. பிரிண்டரில் எடுத்தால் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். அதிலும் கேனான் சூப்பர், வேறு லெவல். இப்போ ஃபோட்டோ பிரிண்ட் இங்கே பாருங்கள், இது 200 GSMக்கான அந்த ஃபோட்டோ கொட்டாக்கில் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அதை வந்து லோட் பண்ணியாச்சு. லோட் பண்ணிவிட்டு நான் ஆப்பில் வந்து கொடுக்குறேன். ஸோ அதை எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த ஃபோட்டோ வந்து நான் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். நம்ம சப்போஸ் பிரிண்ட் கொடுத்துட்டு உடனே கேன்சல் கூட கொடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து செலக்டாக A4 ஷீட்டு இதில் தான் செலக்டாக இது பாருங்கள், கலர் மோடு வந்து கலரில் இல்லை பாருங்கள். ஸோ இந்த மாதிரி எதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். பிரிண்ட் செட்டிங்ஸை வந்து நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரிண்ட்டு கொடுத்துடணும். ஸோ இங்கே பாருங்கள், பிரிண்ட் ஆகிட்டு வருது பாருங்கள். ஸோ செல்ஃபோனில் கொடுக்கறது தான் அங்கேயே காமிக்குது பாருங்கள். இது வந்து நீங்கள் எக்ஸிட் ஆகிடக்கூடாது, பிரிண்ட் ஆகிற வரைக்கும் அப்படியே வச்சுருக்கணும். வந்துச்சு பாருங்கள், குவாலிட்டி பாருங்கள், செம்மையாக இருக்குது பாருங்கள். செல்ஃபி எடுத்தது iPhone 14 Pro Maxல. இங்கே பாருங்க, வேறு லெவல் ஃபோட்டோ, சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ கலர் ஃபோட்டோ வந்து எவ்வளோ குவாலிட்டியில் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கு பாருங்கள். ஸோ வேறு லெவல் தான். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து அந்த ஆப்பில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து கிளாசி ஷீட்டை வந்து இன்சர்ட் பண்ணணும். இது வந்து கிளாசி ஷீட்டு. ஸோ பிரிண்ட் பண்ணி கொடுத்துச்சு. உண்மையாலே வந்து வேறு லெவல் தான். இந்த பிரிண்டரை வந்து கண்டிப்பாக வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள். சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து லீவ் பண்ணுங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ பார்க்கலாம். பை கைஸ்.